ஓகே, உங்க வீட்ல வந்து எது தடையா இருக்கு? லவ் பண்ண நினைக்கிறது தடையா இருக்கா? இல்ல எது தடையா இருக்கு? எங்க வீட்ல வந்து லவ் மேரேஜ்ல எல்லாமே ஓகே தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரீசென்ட்டா வந்து ஒரு 7 மந்த்ஸ் பேக் பிரேக்கப் ஆச்சு. ஓ! அதுலேருந்து லவ்வே பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நோ லவ், இதுக்கு மேலலாம் உனக்கு ஒண்ணும் வேணாம் ஓகே. அப்படின்னு ரொம்ப அப்போஸ் ஆயிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலா லவ் பண்றதுக்கெல்லாம் கிரீன் சிக்னல் குடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்ப வேணான்ட்டீங்க ஏன்? ஏன்னா இவங்க பழகி பார்க்கும்போது எப்படி ஆகுதுன்னா சார், 2 பேருமே சைடுல வந்து அவங்களோட பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் காட்டுவாங்க. சரி. நெகட்டிவ் சைடு காட்டவே மாட்டாங்க. போது அது அவளுக்கும் ஓகேவா? ஒத்து இப்போ வரலன்னு. ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குங்கிறத உங்க பொண்ணாலே கண்டுபிடிக்க முடியுது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு. ஆமா. அப்ப அவங்க ஓரளவுக்கான பக்குவம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க ஆமா மாட்டீங்க. சார், பக்குவம் இருக்கு. அதனால இப்ப நீ ஓகே கொஞ்சம் பிரேக்கப் ஆயிடுச்சு. சப்போஸ் அந்த விஷயம் தெரியாம பிரேக்கப் ஆகாம நீ சொன்னேன்ட்டு நான் லவ் மேரேஜை பண்ணி வைக்கிறேன். பண்ணி வச்ச அப்புறமா இந்த ஒரு விஷயம்னால உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் ஆன அப்புறமா என்ன பண்ணுவீங்க? டிவோர்ஸ்ன்னுவீங்க. உங்க லைஃப் அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஃபுல்லாவே பிரச்சனையாவே தானே சார் இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து லவ் பண்ணி இவங்க சொல்ற மாதிரி லவ் பண்ணி இத்தனை வருஷம் அப்படி சொல்றது எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்த்து அவங்க கூடயே பிரேக்கப் ஆகுதுன்னா, அரேஞ்ச் மேரேஜ் ஒண்ணுமே தெரியாதவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சார் கூட இருக்கிறது? லவ் மேரேஜ் தான் டிவோர்ஸ்ல போவோம், அரேஞ்ச் மேரேஜ் தான் டிவோர்ஸ்ல போகும்னு கிடையாது. அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்கா இருந்தா என்ன மேரேஜா இருந்தாலுமே நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது, என்னை விட உங்களுக்கு தெரியுது. பேரண்ட்ஸ் சொன்னோம் அப்படி ஒன்றும் பார்க்காமலாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்லைல்ல சார். நல்ல பையனா தான் சார் பார்த்து போறீங்க, பண்ணி நான் தானே வைக்க கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க எப்படி அந்த பையனோட கேரக்டர் கண்டுபிடிப்பீங்க? எனக்கு புரியல. how you know the person's character? கல்யாணம் பண்ணி போறது நான் தானே. அப்ப அந்த பையன் என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு நான் தானே கண்டுபிடிப்பேன். நீ ஒரு நாள் பேசுறான், அவன் என்கிட்ட நல்லா வாழ போற மாதிரி பேசுவான், ஆன்டி உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருமா அவன் கேரக்டர் இதுதான் சொல்லிட்டு. சார் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே வந்து கூட சப்போர்ட் பண்ணி அதை ப்ராப்ளமா சால்வ் பண்ணுவாங்க ஆமா, சார். வேற யாராச்சும் அது சொந்தக்காரங்க ஏன் validation நீங்க தான் வந்து லவ் நிக்குது. மேரேஜ்க்கு பண்ண மாட்டீங்கன்னு தான் எங்களோட கொஸ்டினே. இப்போ நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா எல்லாரும் வந்து கேட்பேன்னு சொல்றீங்கல்ல. இப்போ நாங்க ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நம்பி சொல்றோம், நாங்க என்ன பையனை லவ் பண்றோம்னு சொல்லும் போது அந்த பையனே நீங்க விசாரிச்சு நீங்க ஏன் வீட்டுல வந்து ஒரு லவ் கம் அரேஞ்ச் பண்ணிச்சு அதை கன்வெர்ட் பண்ணி அப்ப நாலு பேரும் ஃபியூச்சர் பிரச்சனை வந்தாலும் ஓகே நீங்களும் தானே பார்த்து தானே கட்டி வைக்கிறீங்க, ஏன் வந்து கேட்க மாட்டீங்க? கேட்டா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்து கேக்குறீங்கல்ல, உங்களுக்கே முதல்ல வந்து உறுத்தம் இல்ல, ஐயோ நம்ம தானே இவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு வேண்டாம் நம்ம தான் டிசிஷன் லவ் பண்ற உங்ககிட்ட தானே வந்து சொல்றோம். சரி அதே பண்ணாலும் ஓடி போய் கல்யாணம் இல்லம்மா, பண்றாங்க ஒரு அந்த மாதிரி நிமிஷம். ஒரு இல்ல, எண்ணம் actually இவங்க நீங்க வரீங்க. கேட்டு பண்ணாலும் நீங்க எல்லாம் சுத்தி இவங்களுக்கே ஒரே வந்து இடத்துல- இருக்கும்ல. இல்ல நீங்க எல்லாம் சுத்தி ஒரே இடத்துல வரீங்க. நீங்க பார்த்து ஒரு பையனை கூட்டு வந்தா அது உங்களோட கல்யாணம், அவங்க பார்த்துறது அவங்க கல்யாணம், நீ தான் உன் பொறுப்புன்னு விட்டுருந்தீங்க. இதை மாத்தி மாத்தி வேற வேற வார்த்தையில சொல்றீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க கூட்டு வந்து உங்கள்ட்ட தான் வர்றாங்க. அப்போ நீ என்ன சொல்ற? நீ கூட்டு வந்தா நீ தான் பாத்துக்கணும். இந்த லாஜிக் எனக்கு சுத்தமா புரியல. அவங்க உங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க, நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்தெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு சிக்கல்னா நீ தான் பொறுப்பு எனக்கு தெரியாதுன்னு கை கழுவி விடுறது. அதுதான் சார் ஃபியூச்சருக்கு இல்லம்மா, இருக்கிற நீ கை கழுவி பயத்துக்கு விடுறது தான் ஒரு நாங்க பெரிய ஒரு சொல்றோம். பெரிய உங்களுக்கு அழகே இல்ல. ஓகே, உங்க சிச்சுவேஷன் என்ன? உங்க வீட்ல என்ன சிச்சுவேஷன்? சார் எங்கள் வீட்டில் எப்படின்னா என்னை வந்து ரொம்ப சின்ன பையனாக பார்க்குறாங்க இப்போ வரைக்குமே. காலேஜ் வந்து இப்போ ஒர்க்லாம் போயிட்டுருக்கேன். அதையும் மீறி இன்னொன்று என்னென்னா, ஓகே லவ் பண்ணுறேன்ற ஒரு ஐடியா எப்படி வருதுன்னா, எனக்கு ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ உங்கள் மேலே ஒரு பயத்தில் இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிடுவீங்கன்னு நம்புகிறேன். என்ன பக்காவா பண்ணுவோம்? நான் சொல்லவே இல்லை சார். நீங்கள் கேட்டிங்கல்ல ஃபர்ஸ்ட் வரும்போது ஷோவில் யாரா லவ் பாரு, பண்ணுறீங்க, அவங்க அம்மா முகத்தை பாரு. அந்த ஒரு பலியாடு நான் மட்டும் தான் இந்த இடத்துல இந்த சைடில் இருந்து. ஸோ ஓகே நான் இப்போ தைரியமாக என்ன சொல்கிறேன் உனக்கு ஓகே பண்ணுத? சார். கையில் இங்கே பாருங்க சார் எப்படி நடுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னை விட ஒரு 2 வயசு. என்னிடம் ஏன் இதெல்லாம் கூறுகிறாய்? கூற வேண்டிய இடம் அங்கே, என்னிடம் என்னெல்லாம் கூறுகிறாய்? அங்கே ஃபேஸ் பண்ண முடியல சார் அங்கே ஒரு சுச்சுவேஷனில் இப்போ. ஏமா சார் அப்படி இல்லை சார், எனக்கு வந்து லவ் வந்து எனக்கு பிடிக்காது. லவ் உங்களுக்கு பிடிக்க வேண்டாம், எதுக்கு சார் பிடிக்கணும்? எனக்கு பிடிக்கிறதுன்றல சார், எங்களுடைய குடும்பத்தில் லவ்னாலே பிடிக்காது. நாங்கள் லவ் மேரேஜே கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான் நாங்கள். சரி, சரித்திரம் படைக்கட்டும், அவ்வளவுதானே. இவன் என்ன பண்ணியிருக்கான் இப்போ தான் சொல்கிறான் உங்களாண்ட. இது வரைக்கும் என்னண்ட பேசுவான் கொள்ளுவான், இது வரைக்கும் என்னண்ட சொன்னதே கிடையாது. இந்த மாரி நான் லவ் பண்ணுறேன், ஒரு பொண்ணை சரி, இப்ப லவ் சொல்லிட்டேன், இப்ப பண்ணுறேன் என்ன நம்ம சொல்லலை. பண்ணலாம்? சொல்லிட்டேன், இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு லவ்வே பிடிக்காது சார். இது வரைக்கும் இந்த பிள்ளைகள்லாம் இருக்குதுங்க சார், அது டைப்புக்கு கரெக்டாக நல்லா நல்லா பேசுதுங்க, எல்லாம் கரெக்டாக சொல்லிச்சுங்க. இது வரைக்கும் ஒரு பிள்ளைங்க வாயிலிருந்து பெற்றவங்கள நாங்கள் கல்யாணம் பண்ணால் கூட நாங்களே வந்து நான் என் ஹஸ்பண்டு உங்களை நாங்கள் பார்த்துக்கணும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏன் அவன் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நாளைக்கே பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தனியா விட்டுருவேன், இல்ல முதியோர் ஆசிரமத்தில் சேர்த்துருவேன்னு சொன்னான் அவன். அதெல்லாம் சொல்ல சார். அப்புறம் என்ன நீ நான் அது சொல்ல சார். ஆ. இது வரைக்கும் டம்பூச்சி இல்ல, எல்லாமே எனக்கு பேசினாங்க. அவங்க நான் தனி கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொன்னா நீங்க பேச, அவங்க எதையுமே அப்படி சொல்லவே இல்லை. நீங்களாம் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு இப்பதான் பேசுறது சார் அர்த்தம். அவன் சொல்றான் லவ்வ பத்தி. என்னண்ட முன்னாடி சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேனே. நீங்களா 10 வச்சு எரிச்சுவீங்களே. அப்படி கிடையாது சார், 1000 தான் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து லவ் பண்ணா கூட எனக்கு லவ்வே எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையே இல்லை, நானும் வந்து உங்களுக்கு தேவையே தாய் இல்லை. தாப்புன பாத்துக்கிறீங்களா? நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட தாய் தாப்புனா நாங்க கடைசி வரல நாங்க பாத்துக்கிறோம். கடைசி வரைக்கும் கடைசி உங்ககிட்ட வரல நாங்க பாத்துக்கிறோம். அப்படி இருந்தா
ஓகே பண்ணுறோம், இல்லைன்னா எங்கள் லவ்வே தேவையில்லை சார். உங்களுக்கு தேவையே இல்லை, பையன் பண்ணுவா, நீங்க தேவையில்லை விட்டுருங்க. ரைட். ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, இது வந்து இது தொடங்குற பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, இதோட கான்செப்டை பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இந்தியன் பேரண்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு பிரச்சனை என்னென்னா, நாம தான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணணுங்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. அதான் பிரச்சனை. அதனால தான் நீங்கள் எங்கே தொட்டாலும் கடைசியில் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலில் சேர்த்தேன் தெரியுமா, காலேஜ் சேர்த்தேன் தெரியுமா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா, அதை பண்ண தெரியுமா, இது பண்ண நீங்கள் பண்ணீங்க. அந்த கிரெடிட்டை யாருமே மறுக்கலை. கூடவே சேர்த்து அப்போ உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணேன், இப்போவும் ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணுவேன்னு நினைக்கிற மனநிலை தான் பிரச்சனை. நீங்கள் இங்கே தாண்டி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எங்கே போனாலும் 18 வயது வரைக்கும் அந்த பசங்க இருப்பாங்க. 18 வயதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் வந்து எப்பா எனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. உண்மையை சொல்ல போனால் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவனை டாக்டரை போய் செக் பண்ணும்பாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா, ஏன் அந்தந்த வயசில் வரக்கூடிய உனக்கு அந்த உணர்வே வரமாட்டேங்குது, இதை செக் பண்ணு, உனக்கு நான் டாக்டரை நான் அப்பாயின்ட் வாங்கி தரட்டுமா அப்படின்னு பேசுகிற ஒரு ஓப்பனான சூழ்நிலை இருக்குது. ஆனால் இங்கே உனக்கு அந்த உணர்வு வந்துச்சு, அவ்வளோதான். அந்த நீங்கள் சொல்லுது கேட்ட அமெரிக்காலாம் இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இல்லைனாவே அவனை தப்பா எடுத்துருவானுங்க. அதான். அப்போ அந்த உணர்வு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த உணர்வே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு மனிதனானவனுக்கு அந்தந்த வயதில் சில உணர்வுகள் வரும். அப்படி காதலுங்க உணர்வும் வரதான் செய்யும். நீங்கள் எல்லாரும் எங்கே சந்தோஷப்படணும்னா, அந்த காதலுங்க உணர்வு வந்தோடனே யாரோ ஒரு தப்பான ஆள்கிட்ட போய் விழுகாமல் அவங்க உங்ககிட்ட கொண்டு வராங்க. நீங்கள் அதை சந்தோஷப்படணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் உனக்கு பாசம் காட்டுறேன், அப்பா பாசம் காட்டுறாங்க, அண்ணன் உனக்கு இவ்வளோ உழைச்சி எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, உனக்கு அதை மீறி ஒரு பாசம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? இன்னும் டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட் மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நீங்கள் சொல்வீங்க நாம் இப்படி தானே வளர்ந்து வந்தோம் அப்படின்னு. நீங்கள் அவனுக்கு கேட்குற பதில் சொல்லுங்களேன். நீங்கள் படிக்கும் பொழுது படிப்புக்கு செலவு பண்ணியிருப்போம் உங்கள் அப்பா அம்மா, அதெல்லாம் வந்து 5 வருஷத்தில் இவங்க காலி பண்ணியிருப்பான். ரைட்டா? முடிஞ்சால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை அவன் ஸ்கூலுக்குள்ளே காலி பண்ணியிருப்பான். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பசங்க படித்து இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே தெரிஞ்சுக்கிற நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் நீங்கள் தான் உட்காரணுங்கிறீங்க. அப்போ எப்படி அவன் இருக்க முடியும்? அவன் எல்லாத்தையும் படிப்பான், எல்லா உலக அறிவும் பெற்றிருப்பான், ஆனால் வந்து அவன் இங்கே தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது யூஸே கிடையாது. அவனை படிக்க வைக்க யூஸ் இல்லை. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமணத்தின் போது அந்த எண்ட் ஆஃப் த சாய்ஸ் வந்து அவங்களோடது தான். அவங்க எடுக்கிற சாய்ஸை முடிஞ்ச அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண பாருங்கள். நீ இன்னும் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு உங்கள் சொந்தக்காரங்க யாரோ கேட்குறாங்க, என்னது உன் பிள்ளை கல்யாணம் பண்ணுற, லவ் மேரேஜ் பண்ணுறா, உனக்கு வெக்கமா இல்லையா அதுவும் கேட்குறாங்க. எனக்கு வெக்கம்லாம் இன்னும் இல்லை, நான் படிக்காததான் என் பிள்ளை படித்தது, இந்த அறிவை என் பிள்ளை கொடுத்தேன், அந்த அறிவை பயன்படுத்தி நல்ல மருமகளையோ என் பிள்ளை தேர்வு எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அந்த அறிவை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள். இதனால் உங்களுக்குலாம் இப்போ மனசுக்குள்ளே எரியும், எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசலாம் பாருன்னு. சில விஷயங்களில் எது சரின்னு தோணுதோ அதை சப்போர்ட் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. அது ஒரு சைடாக இருக்குன்னு நினச்சா கூட நினச்சிக்கலாம், தப்பு கிடையாது. பட் எனக்கு இது சரின்னு படுறது என்னென்னா, ஒரு உறவை இன்னொருத்தர் தான் முடிவு பண்ணுவாங்கிறது எனக்கு சரின்னு படலை. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டு இருந்த மனமாதிரி நன்றி. தேங்க்யூ.